அழகு என்பதே கிடையாதுங்க. அசிங்கம் என்பதும் கிடையாதுங்க. எது அசிங்கம் எது அழகு? ஒரு சின்ன கதை சொல்றேன். வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கை குழந்தை வீட்டுல கூட்டு குடும்பத்தை வாழ்ந்தவங்க. அந்த ஐயா வந்து ஓவியர், பெரிய ஓவியர். அந்த ஐயா வந்து சொல்றாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஓவியர் எல்லாம் வராங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்க அப்படின்னு. இவங்க டிவி பார்த்துருந்த உடனே அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைக்கு வயிறு சரியில்லை. பாப்பா வந்து அங்கங்க ஷிட் அடிச்சிச்சு. வயிறு கழிஞ்சு உடனே இவங்க தப்ப ஓடுறாங்க. ஐயோ வந்துட்டாங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஷிட் அடிச்ச இடம் அப்படி ஷிட் அடிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் ஷிட் இருக்கு. இவங்க நாறுது. உள்ள வந்தவங்க என்ன பண்ணாங்க, சார் 2 minutes சொல்லிட்டு எல்லாம் பெரிய ஓவியர் எல்லாம் அந்த ஷிட்டை சுத்தி நிக்கிறாங்க. இப்ப தொடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஷிட்டை எல்லாரும் பார்த்துட்டு இங்க பாரு, இந்த புதுப்பின் அர்த்தம் எடுத்து பாரு அப்படின்னு. அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்களேன், ரோஸ் எடுத்து பாருங்க. ஷிட் அசிங்கம் தானே. எப்படி ஓவியம் மாறிச்சு பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்தாரு. கண்ணோட்டம் தான். கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா கருப்பா தெரியும், வெள்ளை கண்ணாடி போட்டு வெள்ளையா தெரியும். இந்த கண்ணோட்டம் ரொம்ப அழகா இருந்தாலே இங்க அசிங்கம் என்பதே கிடையாது.